ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் தமிழ், ஓகேவா, முதல் பருவம் அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்டெல்லாம் ஹைலைட் பண்ணி பார்த்துடலாம். தமிழில் ஹைலைட் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், புத்தகம் எல்லாம் பெயிண்ட் அடித்து தான் வைக்கணும். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹைலைட் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ அதனால் ஹைலைட் பண்ண எல்லா விஷயத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான டேட்டாஸ் மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதுமாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்கங்கிறதும் ஹைலைட் ஆகிருக்கும், ஓகேவா. அதே மாதிரி புத்தகத்துலேயே நிறைய பாயிண்ட் வந்து கலராக கொடுத்துருப்பாங்களே. ஸோ ஆல்ரெடி அவங்க கலராக கொடுத்துருக்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எது ஃபுல்லாக பிளாக் லைனாக இருக்கோ, ஸோ அந்த மாதிரி லைனை மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி கலராக இருக்கிறதையும் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பு வந்துடலாம். வள்ளலாருடைய பாடல் தான், ஓகேவா. இவர் என்ன சொல்லுவாங்க, ராமலிங்க அடிகளார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சிறப்பு பேர் என்னென்னா திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் பிறந்தார்? கடலூர் மாவட்டத்தில் மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். அவங்க அப்பா அம்மா வந்து இவரை மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நல்ல ராசிக்காரங்களாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. நல்ல ராசி உள்ளவர்னு நினைக்கிறேன். ராஃபார் ராமையா, சீஃபார் சின்னம்மையார், ஓகேவா. ஒரு ஷார்ட்கட், ராஃபார் ராமையா, சீஃபார் சின்னம்மையார், அதுதான் ராசி அப்படின்றது தான் இங்கே ஷார்ட்கட். அடுத்தது என்னென்னா, இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், ஓகேவா. இந்த 2 நூல்கள் இவருடையது. அதே மாதிரி இவருடைய பாடல்கள் எல்லாமே திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன, ஓகேவா. இதை தான் வந்து ஆறுமுக நாவலர் என்ன சொல்லியிருப்பார்னா, இவருடைய பாடல்கள் திருவருட்பா அல்ல, எல்லாமே மருட்பா அப்படின்றத மறுத்து பேசியிருப்பார், ஓகேவா. அதே மாதிரி சமரச சன்மார்க்க நெறின்னு சொன்னாலே வள்ளலார் தான். அதே மாதிரி அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், ஓகேவா. சன்மார்க்க சங்கம்ங்கிறது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, அனைத்து மதங்களின் நல்லிணக்கம். அதே மாதிரி பசித்துயர் போக்குவதற்காக அறச்சாலை, ஓகேவா. பசித்துயர் போக்குவதற்காக அறச்சாலை. அதே மாதிரி அறிவு நெறி விளங்க ஞான சபை, ஓகேவா. இந்த 3மே வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் லைனையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற லைன் இவருடைய தான். வடலூரில் சத்திய தர்மசாலையில் தெரியும் நமக்கு, ஓகேவா. இவரால் ஏற்றப்பட்ட அடுப்பு வந்து இன்றைக்கும் அணையாமலே இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓகேவா. அது வடலூரில். அதே மாதிரி இவருடைய காலம்னு பார்க்கும்போது அக்டோபர் 5, 1823, ரொம்ப முக்கியமானது. அக்டோபர் 5, 1823. அதாவது வள்ளலாருடைய கொள்கைகள் வந்து எப்போவுமே ஓஞ்சி போகாது. ஓய்வுன்றதை நம்ம ஓஞ்சின்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து எப்போவுமே ஓஞ்சி போகவே மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் வந்து ஓஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓங்கிறது அக்டோபர், ஓகேவா. 5ன்னு சொல்லி முடியுதுல, ஸோ 5, ஓகேவா. வள்ளலாருடைய கொள்கைகள் ஓஞ்சி போகாது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1823 பிறந்திருக்காரு. அதே மாதிரி ஜனவரி 30, 1874 வந்து இறந்துருக்காரு. சரி, இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் கலந்து இருக்கிறான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான், என் பாட்டில் கலந்து இருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான் அப்படிங்கிறதான் பொருள். ஸோ இது என்ன பாடல் அப்படின்னா, கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து யாருடையது அப்படின்னா வள்ளலாருடையது. அதாவது ராமலிங்க அடிகள் இவருடைய முக்கியமான பாடல். கலந்தான் 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 அப்படின்னு வருதில்ல. சரி, வடலூருக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணி தருவாங்க, நிறைய சாப்பாட்டை போட்டு கலவை சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பாட்டை கலந்து கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதனால தான் கலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணிக்க வேண்டியதான், ஓகேவா. எதெல்லாம் கலந்து சாப்பிட்லாம், வடலூர் போனோம் அப்படின்னா நிறைய சாப்பாட்டை கலந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புக் பேக்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருக்குறள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பொருள்ன்றதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும், ஓகேவா. ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மேலேயாச்சும் நமக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே தான் அன்புன்றது இருக்கும். அதே மாதிரி புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், ஓகேவா. புன்கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் தான், அது ஒரு இடைக்குறை வார்த்தை. அது புன்கணீர் அப்படின்றது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீரை வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும், ஓகேவா. பூசல் தரும் அப்படின்றது வெளிப்பட்டு நிற்கும்.
என்ன பொருளில் இந்த குறள் இருக்குன்னா, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அதே போல் அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமா. கஷ்டப்படுறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கஷ்டப்படும் போது அது கண்ணீராக வெளிப்படுதில்ல. ஸோ அதை சொல்கிறாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஓகேவா, பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜஸ்ட் அந்த குறள் அது என்ன அர்த்தம் அப்படின்றது ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட நிறுத்திக்கலாம். அதே மாதிரி அடுத்த குறள் பார்க்கும்போது என்பு அப்படின்னா எலும்பு சொல்கிறாங்க. என்பு அப்படின்னா எலும்புன்ற பொருள். ஓகேவா, அதாவது இந்த என்புங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, உடல், பொருள், ஆவி. ஸோ அந்த 3 வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக என்பு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல், தம் பொருள், தம் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேவா, அது பாட்டாக கூட நம்ம பாடிக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொருள் முக்கியம். ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, 3வது குறள் வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. அடுத்தது என்னென்னா ஆறுயிர். ஆறுயிர் அப்படின்றபோது அருமையான உயிர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர். அதேமாதிரி என்பு அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம், எலும்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. எப்படி கேள்வி கேட்கலாம்? உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு டேஸ் இணைந்து இருக்கிறது. என்ன இருக்குது அப்படின்னா, அன்புங்கிறத இணைந்து இருக்கிறது. ஓகேவா, அதாவது அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு. ஆறுயிர்னா அருமையான உயிர். ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க குறள். நமக்கு குறளில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அன்போடு இயந்த டேஸ் ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அந்த டேஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்தது ஈனும் அப்படின்னா தரும். ஈனும்னா தரும் இப்படிலாம் சொல்லலாம். அதாவது ஈன்றது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ ஈன்றது அப்படின்னா தருதல். அதே மாதிரி ஆர்வம் அப்படின்னா விருப்பம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆர்வமாக இருக்கும்போது தான் என்னது அன்பு. சரி, அது மாதிரி விருப்பம், இது எல்லாமே நமக்கு வரும். ஓகேவா, அது உண்மையான விஷயந்தானே. அதே மாதிரி வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வெறுப்பை நீக்கிட்டு விருப்பத்தை மட்டும் உண்டாக்குமா. அதே மாதிரி நண்பு அப்படின்னு பார்க்கும்போது நட்பு. அன்பு டேஸ் தரும், விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் தான் உலகத்தில் அதிகமாக மகிழ்ச்சி உடையவராக இருப்பார் அப்படின்றத அந்த குறள் நமக்கு விளக்குது. வையகம் அப்படின்னா என்ன? ஓகேவா, வையகம்னாலே உலகம் அப்படின்றது தெரியும். மேதினி அப்படின்றது வையகம். ஸோ இதெல்லாமே உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதேமாரி என்ப அப்படின்னா என்பார்கள். என்ப அப்படின்னா என்பார்கள். வையகம்னா உலகம். அதுமாதிரி அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்றத நமக்கு திருக்குறள் சொல்லியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, மரம் அப்படின்னா வீரம்னு அர்த்தம். மரம் நமக்கு சின்ன ரே கொடுத்தா அது ஒரு மரம், வேப்ப மரம், புளிய மரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அதுவே பெரிய ரே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது மரம் அப்படின்னா வீரம் அப்படின்றது பொருள். ஓகேவா, கருணை, வீரம், இந்த 2 விஷயத்துக்குமே அன்பு தான் பேஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணையாக இருந்தாலும் சரி, வீரமாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்துக்கும், இந்த 2க்குமே அன்பு தான் அடிப்படை அப்படின்றத இந்த மரம் அப்படின்றது குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என கூறுவர் அறியாதவர். ஓகேவா, அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க தெரியாதவங்களாம், அறியாதவர்னு சொல்கிறாங்க. வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருத்தனுக்கு பயம் எந்த மாதிரி பயம் இருக்குன்னா,
எப்படி சொல்கிறது, இன்னொரு ஆள் நம்மளை அடிச்சிடானோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதுவே நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நெருக்கமான ஒருத்தரை வந்து வேறு ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு என்ன பண்ணுறது, போயிட்டு கேட்குறதுக்காக துணிஞ்சு முன் வரோம்ல. அப்போ வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை அப்படின்றத இந்த திருக்குறள் சொல்லுது. ஸோ அடுத்தது என்னென்னா என்பிலது. என்பிலதுனா என்புனா எலும்புன்னு பார்த்துருப்போம். இலது அப்படின்னா இல்லாதது. ஓகேவா, எலும்பு இல்லாதது. எலும்பு இல்லாதது எது? புழு. ஓகேவா, அன்பு இல்லாதது. அன்பில்லாத உயிர்கள் அன்பிலது. என்பிலது அன்பிலதுலாம் ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான். என்பிலதுனா எலும்பில்லாதது, அன்பிலதுனா அன்பில்லாதது. ஓகேவா, எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். அன்பில்லாத உயிர்களை டேஸ் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அறம். ஓகேவா, அதாவது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்னா அன்பகத்தில்லா. அன்பகத்து இல்லா எப்படியெல்லாம் பிரித்து சொல்லலாம் அப்படின்னா அன்பு, அகத்து, இல்லா 3 வார்த்தைகளாக நம்ம பிரிக்கலாம். அன்பகத்து இல்லா, அன்பு அகத்தில் இல்லாத. ஓகேவா, உள்ளத்தில் கூட அன்புன்றது இல்லை அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன், வன்பால். ஓகேவா, வன்பால் அப்படின்னாலே ரொம்ப கொடுமையான ஒரு நிலம். ஸோ பாலை நிலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன இன்னும் வந்துச்சுன்னா நமக்கு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். வன் அப்படின்னா வன்மை, சின்ன இன்னோட வந்துச்சுன்னா கொடுமை, 3 சொல்லி வந்துச்சுன்னா அது கொடைத்தன்மையில் வந்துடும். ஓகேவா, அப்போ வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு பிரிக்கலாம். பாலை நிலத்தில். தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அற்றுங்கிறது அன்றுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க கூடாது. ஓகேவா, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்து கூட்டல் அற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளிர்த்தது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தளிர்த்தது போல். ஓகேவா, தளிர்த்தது போல் அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டினாலும் அதை இன்னொரு 20 நாள் 30 நாள் கழித்து போய் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் அப்படின்றது வரும். ஓகேவா, அந்த ரொம்ப இளமையான அந்த இலைகள் வந்து தோன்றி வரும்ல. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல். ஓகேவா, அதே மாதிரி வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். அடுத்தது என்னென்னா புறத்துறுப்பு. ஓகேவா, ஓகே, இதுக்கு என்ன, பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்று, அற்று இதெல்லாம் வந்துச்சுனால என்னது, இது உவமையணிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தது என்னென்னா புறத்துறுப்பு. புறத்து உறுப்பு. புறம்னா வெளியில், உறுப்புனா நம்ம உடல் உறுப்புகள். அப்போ புறத்து உறுப்புனா உடல் உறுப்புகள். கை வெளியில் தான் இருக்குது, கால் வெளியில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்போ உடல் உறுப்புகள். அதுமாதிரி எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன், எவன் செஞ்சு என்ன பயன். ஓகே, இப்படி படிச்சுட்டு போயிட வேண்டியதான். நமக்கும் இதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயனா, ஒரு அர்த்தம் வித்தியாசமாக இருக்குல்ல. எவனுக்கு என்ன செஞ்சு என்ன பயன், இப்படி படிச்சுட்டு போயிடுவோம். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன். ஓகேவா, அதுக்கப்புறம் அகத்து உறுப்பு அப்படின்னா மனத்தின் உறுப்புன்னு சொல்கிறாங்க. மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள். ஓகேவா, அதாவது அன்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு வள்ளுவர். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். அடுத்தது என்னென்னா ஓகே, அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிரே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோள் போர்த்த உடம்பு அப்படின்றத சொல்லியிருக்காரு. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இவருடைய காலம் கிமு 31, கிபி 31 கிடையாது, கிமு 31. இதை ஒரு தொடக்கமாக வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடுறாங்க. இவரோட ஊர் என்னன்னு தெரியாது, இவரோட அப்பா அம்மா பேர் என்னன்னு தெரியாது, முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாம் அரைக்குறையாக தான் இருந்துச்சு, ஃபுல் டேட்டாங்கிறது தெரியலை. அதே மாதிரி இவர் என்னென்ன சொல்லுவாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சென்னா போதார், தெய்வப்புலவர், நாயனார், மாதானுபங்கி, பொய்யில் புலவர் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நூல் இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கிறதுனால அண்டர்லைன் பண்ணலை.
அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பெரிய இருக்குது. இந்த நூலில் மொத்தம் 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் வீதம். 1330 குறள் இருக்குது. 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. அதேமாதிரி முப்பால் பொதுமறை, தமிழ்மறை அப்படின்னு திருக்குறளை சொல்லலாம். உலகப் பொதுமறை அப்படின்னு திருக்குறளை போற்றலாம், போற்றப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கீடு முறை அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து இப்போ 2024 போகுது. சரி, இந்த வருஷத்துலேருந்து எப்போ திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நம்ம கணக்கிடணும் அப்படின்னா நடப்பு ஆண்டுங்கிறது 2024 போதா. ஸோ இதுலேருந்து ஒரு 31 கூட்டிக்கோங்க. ஏன்னா அவருடைய காலம் கிமு 31 தானே. ஸோ அப்போ 31 கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது? ஸோ அது என்ன வருதோ ஸோ அந்த வருஷம்தான் இந்த வருஷத்தினுடைய திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசா. ரொம்ப ஒரு முக்கியமான கதை தான். ஒன்றும் கிடையாது, ஈரோடு கொடுமுடின்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு கதை. இவர் பார்த்தோம்னா பழைய ஓலைச்சுவடிகளெல்லாம் மீட்டு ஸோ அதில் என்னென்ன தகவல்லாம் இருக்குங்கிறத தொகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பெரிய ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஊவேசா. அதே மாதிரி பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு இவருக்கு தெரிய வருது. அவர் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு உங்கள்கிட்ட நிறைய ஓலைச்சுவடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை நான் தொகுத்து கொடுப்பேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன பைத்தியமா, நான் ஆற்றுல, அதாவது இந்த ஆற்று இது வருதுல்ல, அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இருங்க வரேன், ஆடிப்பெருக்கு வந்துருச்சு. ஆடிப்பெருக்கில் ஆற்றுல விடுறதுக்கு நானே சில ஓலைச்சுவடி தான் வச்சுருக்கேன், நீ அதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணிடுறாரு, விடலை. அவர் ஆற்றுல கொண்டு போய் விடுற வரைக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், விட்டதும் போய் எடுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவர் அந்த ஓலைச்சுவடியை எடுத்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நிறைய தகவல்கள் இருந்திருக்கும். ஸோ அதுதான் அந்த கதை. ஓகேவா? இந்த கதை எங்கே நடந்துச்சுன்னா ஈரோடு மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படின்ற ஊரில் நடந்தது. யார் இந்த கதையில் அந்த பெரியவர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர். ஓகேவா? அதே மாதிரி அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ கிடையாது. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இலக்கியங்கள், இலக்கணங்கள் ரெண்டுமே ஓலைச்சுவடியில் தான் எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரி ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஆணி தானே, ஓலையை கிழித்து ஒரு பக்கம் அப்படியே தனியாக அப்படியே கிழிச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. புள்ளியெல்லாம் வச்சோம்னா அந்த இடத்துல ஹோல் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் புள்ளியெல்லாம் இருக்காது. ஒற்றை கொம்பு, ரெட்டை கொம்பு வேறுபாடெல்லாம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேரன் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை பெறனை அப்படின்னு சொல்லி படிக்கலாமா, பேரனை அப்படின்னும் படிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முன்னாடி உள்ள வார்த்தையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து அது எந்த மீனிங்கில் இருக்குன்றதை நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு ஒரு சொல்லலாம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். ஸோ அந்த சுவடியில் பார்த்தோம்னா 99 வகையான பூக்களோட பெயர்கள் இருக்கும். ஓகேவா? ஆனால் அதில் தெளிவாக இருந்தது 96 பூக்களுடைய பேர் மட்டும்தான் தெளிவாக இருந்திருக்கும். 3 பூ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடமாட்டார். ஸோ அந்த 3 பூக்கள் என்னென்ன அப்படின்றது அது தேடி என்ன பண்ணுவார், அந்த 3 பூவும் எப்போ அதனுடைய பெயர்கள் தெரிஞ்சுதோ ஸோ அதுக்கப்புறம் தான் அதை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, செகண்ட் ஒன்று அரசு ஆவண காப்பகம் சென்னை, மூன்றாவது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, நான்காவது சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கே ஃபார் கீழ்த்திசை. ஓகேவா? கே ஃபார் கீழ்த்திசை, ஏ ஃபார் அரசு ஆவண காப்பகம், எஸ் ஃபார் சரஸ்வதி நூலகம், யூ ஃபார் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம். ஏன்னா நம்ம தங்கிலீஷில் அப்படி தானே எழுதுவோம். ஓகேவா? இது இங்கிலீஷில் உள்ளது கிடையாது, தங்கிலீஷில் உள்ளது. KASU. அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மொத்தம் எத்தனை பூவோட பேர் இருந்துச்சு அப்படின்னா 99. அதில் தெளிவாக இருந்தது 96. ஸோ இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கபிலர் அப்படின்றதையும் சொல்லணும். அடுத்தது என்ன அப்படின்னா ஊவேசா பதிப்பித்த நூல்கள். ஸோ இதை சொல்லியிருக்காங்க. 8 தொகை, பேரில் 8 இருக்குது, 8 தொகையில் 8, 10 பாட்டில் ஒரு 10. சீவக சிந்தாமணி. ஓகேவா? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலையெல்லாம் 1 1 1 வருது. புராணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12, உலா 9, கோவை அப்படின்றது 6, தூது 6, வெண்பா நூல் ஒரு 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2,
இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் ஒரு 4 அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, இவருடைய பிறந்த ஊர் எதுனா திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் அப்படின்றது தான் இவருடைய ஊர் பெயர். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம். ஓகேவா, இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உவேசாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேங்கட சுப்பு, வேங்கட ரத்தினம், அப்புறம் வேங்கட திரவியம், எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இவருடைய ஆசிரியர் பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேவா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உவேசாவுக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னா சாமிநாதன். ஓகேவா, அதனால தான் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு. ஓகேவா, அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பு, இவருடைய பேர் வேங்கட ரத்தினம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கம்தான் உவேசா அப்படின்னு சொல்லி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இவர் பிறந்த ஆண்டு 1855 February 19. அதேமாதிரி எப்போ இறந்துருக்கார் அப்படின்னா 1942 April 28 இறந்துருக்கார். ஓகேவா, அதேமாரி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் இதழ், ஆனந்த விகடன்றது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியிருக்கார். எந்த இதழில் வந்து தொடராக எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன். அது வந்து எந்த பெயரில் நூலாக வெளிவந்துச்சு அப்படின்னா என் சரிதம் அப்படின்ற பெயரில் வெளிவந்திருக்கு. அடுத்தது என்னென்னா சிறப்பு குறிப்புகள். உவேசா அவர்களின் பெயரால் 1942 அவர் இறந்து போன அதே வருஷம்தான். ஓகேவா, டாக்டர் உவேசா நூல் நிலையம். ஓகேவா, சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகரில் வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெசன்ட் நகர், சென்னை. ஓகேவா, ஸோ அடுத்தது உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்கள் யாரெல்லாம் பாராட்டினது அப்படின்றதும் இங்கே நான் கேட்டிருக்காங்க. ஜியு போப், அதேமாரி சூலியல் வின்சோன் அப்படிங்கிற 2 பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. ஜியு போப், அதாவது ஜார்ஜ் யூக்லா போப் அப்படின்னு சொல்லுவாங்க. சூலியல் வின்சோன் 2 பேருமே. ஓகேவா, அடுத்தது வந்து நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006, ஸோ 2006 வந்து அஞ்சல் தலை வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவர் எங்கே ஓலைச்சுவடிகளெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தார்? ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றுல விட்ட அந்த ஓலைச்சுவடிகளை தானே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இப்போ இங்கேயும் 6 வருது, அதுவும் 6. ஓகேவா, 6 தொடர்பான கதை தானே அது. அப்போ அஞ்சல் தலையும் 6 அப்படின்றத ஜஸ்ட் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்தது என்னென்னா கடைசி வரை நம்பிக்கை. இது வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பொண்ணு சிசுகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஓகேவா, ஆனால் இந்த பொண்ணு பேர் வந்து சடகோ, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பேர் வந்து சிசுகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹிரோஷிமா பக்கத்தில் வந்து அந்த குண்டு வீச்செல்லாம் இருந்திருக்குல்ல. ஸோ அதனால் அந்த தாக்கத்தினால ஏற்படும் போது இவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்றத தெரிய வருது. ஸோ அதனால் கேன்சர் இருந்தாலும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய வந்து இவங்களை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்கும் தெரியும், இந்த பொண்ணுக்கும் தெரியுது கேன்சர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வியாதி அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அவங்க நிறைய எவ்வளோ ஒரு மனதைரியத்தோடு இருந்தாங்க அப்படின்றத இந்த பாடலில் வந்து இந்த பாடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1000 கொக்கு செஞ்சு வச்சா நம்ம உடம்புக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய கொக்கு பாதியில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இறந்துடுறாங்க அப்படின்றது தான் அந்த கதை. இருந்தாலும் நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பானியர் வணங்கும் பறவை வந்து கொக்கு. ஜப்பானியர் வணங்கும் பறவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கொக்கு அப்படின்றத மறந்துடக்கூடாது. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை வந்து ஜப்பான் நாட்டவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரிகாமி, காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலை. ஜப்பானியர் ஓகேவா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து சடகோ இறந்தது வந்து பார்த்தோம்னா 1955 அக்டோபர் 25. அதேமாரி அந்த 1000 கொக்கில் வந்து பார்க்கும்போது 644 கொக்கு வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. பேலன்ஸ் உள்ள கொக்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. 356 கொக்கு. ஓகேவா, அதே மாதிரி ஹிரோஷிமா நகரோட மையத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு நினைவாலயம் கட்டப்பட்டது. ஓகேவா, அதேமாரி அதுக்குள்ளேயே வந்து சடகோவுக்கு வந்து ஒரு சிலையும் வைக்கப்பட்டதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்டடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து யாருடைய கதையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த குப்தா அவருடைய ஒரு நூல் 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ்
அப்படின்ற ஒரு கதை. யார் அப்படின்னா அரவிந்த குப்தா, அவருடைய ஒரு முக்கியமான நூல். அடுத்தது வந்து பார்க்கும்போது மொழிக்குள் வியப்பு அப்படின்னு பார்க்கும்போது தமிழின் முதல் எழுத்து அ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இந்த அ அப்படின்னு பார்க்கும்போது அதில் இந்த லைன் வருதுல, அ என்னும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் ஒரு கோடு, ஓகேவா, ஒன்று மாதிரி ஒரு கோடு ஒன்று இருக்குது. ஸோ உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளின் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்கிறது. அ எழுத்து அப்படின்றது மனிதனை குறிக்குதான், ஓகேவா. அந்த கோடு வந்து பார்க்கும்போது அந்த வேட்டையாடுவாங்கள்ல, அந்த டைமில் பழங்கால மனிதர்கள்லாம் வேட்டையாடுவாங்கள்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ண ஒரு அம்புக்கூட்டை குறிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதில் நமக்கு சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்தது என்னென்ன அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயந்தான். அதுமாதிரி இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம தனியாக வந்து பார்த்துடலாம். இதில் ஜஸ்ட் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். டேரி பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டேரி பாக்ஸ் அப்படின்றது என்ன கதை, யார் அப்படின்லாம் நம்ம ஃபுல்லாலாம் பார்க்க வேண்டாம், ஓகேவா. டேரி பாக்ஸ் அப்படின்றவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கனடா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து கூடைப்பந்தாட்ட வீரர், ஓகேவா. இவர் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வலது காலை இழந்துடுறாரு. எந்த நோய் அப்படின்னா புற்றுநோய் அப்படின்ற ஒரு நோய் வந்து இவரை பாதிச்சிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புற்றுநோய்களின் நலவாழ்வுக்காக நிதியெல்லாம் திரட்டி நிறைய இந்த மாரத்தான்லாம் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பார். தொடர் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது கனடாவின் சாலைகளில் 143 143, ஓகேவா. 143 அப்படின்றது நமக்கு மறக்காது. 143 மொத்தம் 143 நாள் வந்து ஓடி இருப்பார். அதேமாரி நிதி வந்து நிறைய கிடைக்கிது. அதுமாரி அவருடைய வாழ்நாளும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 23 வயசில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவருடைய நினைவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 வந்து பார்த்தோம்னா அந்த உலகின் பல நாடுகளிலும் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படின்ற ஒரு ஓட்டம் வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, முக்கியமான தகவல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி அடுத்தது நாலடியார் அப்படின்னு பார்க்கும்போது நாலடியாரில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். சங்க நூல்கள் அப்படின்னா 10 பாட்டு ப்ளஸ் 8 தொகை 2 தான் சொல்லியிருப்பாங்க. அதேமாரி 10 பாட்டில் 10 நூல்கள், 8 தொகையில் 8 நூல்மா மொத்தம் 18 நூல் இருக்கும். ஸோ அந்த 18 நூலுமே மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் கணக்கு நூல்கள் 14 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 18 நூல் தான். இதில் 14 அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிது அப்படின்னா 18 அப்படின்ற ஒரு எண்ணை வந்து குறிக்கின்றது அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்து என்னென்னா சொற்பொருள் பார்ப்போம். சொற்பொருள் வந்து நாய்க்கால்னா நாயோட கால், ஈக்கால்னா ஈயோட கால், நன்கணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அணியர் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நெருங்கி இருக்கிறவங்க. அதுமாதிரி எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், ஓகேவா. எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செய்மை அப்படின்னா தொலைவு. அண்மைனா நமக்கு அருகில் அப்படின்னு தெரியும். செய்மை அப்படின்னா தொலைவு. செய் அப்படின்னா வயல். செய் அப்படின்னா வயல் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அணையார் அப்படின்னா போன்றோர். அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்றதையும் நமக்கு சொற்பொருளில் கொடுத்துருக்காங்க. என்ன பொருள் அப்படின்னா, நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன். இன்னொன்று, வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், ஓகேவா. இந்த 4 லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம நாலடியார் பாடலை தெரிஞ்சுக்கலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாய்க்கால், ஈக்கால், வாய்க்கால், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பாடலை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாட்டை எப்படி நம்ம நாலடியார் கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போது ரோட்டில் நம்ம போகும்போது நாய் வந்து நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கம்பை எடுத்து 4 அடியை போடுவோம்ல, ஓகேவா. நாய் நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா கம்பு எடுத்து 4 அடியை போடுவோம்ல, அதுதான் நாலடியார், ஓகேவா. நாய் கடிக்க வந்துச்சா 4 அடியை போட்டு விடு, அதுதான் நாலடியார் அப்படின்றத. ஜஸ்ட் இது நமக்கு என்ன தேவை, மார்க் மட்டும்தான் வேணும், ஓகேவா. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு, என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஏகப்பட்ட கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம், ஓகேவா.
கதை சொன்னாலும் சரி கதை சொல்லனாலும் சரி நமக்கு தேவை அந்த ஒரு கொஸ்டின் 1.5 மார்க். அடுத்தது என்னென்னா பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. பாரதியார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை போராட்ட வீரர்னு நமக்கு தெரியும். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார் அப்படின்னா அதுவும் பாரதி தான். ஓகேவா, கனவு காண்பதில் பாரதியாருக்கு நிகர் பாரதியாரே அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஓகேவா, இந்த பாட்டில் தான் என்னென்ன கனவுகள் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பார். அந்த 10th புது புக்கிலலாம் நல்ல சூப்பரான பாட்டெலாம் இருக்கும். இன்று அவை நனவாகியுள்ளன, அதாவது வெள்ளிப்பனிமலை மீது உலாவுவோம் அப்படின்ற பாடல் யாருடையதுன்னா இவருடைய தான். ஓகேவா, இவருடைய காலம் ரொம்பவே முக்கியமானது. ரிப்பீட்டட் கொஸ்டின். டிசம்பர் 11 இப்படி ஃப்ளோவாக படிச்சிக்கலாம். 11/12/82 11/12/82. ஓகேவா, 11/12/82 1882 அதில் பிறந்திருக்காரு. 11/9/21 11/9/21 வரைக்கும். ஓகேவா, 11 பிறந்து டேட்டு 11 இறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 21. ஓகேவா, 11/21 அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். ஓகேவா, தலை சாயுதல்னால் ஓய்ந்து படுத்தல். அதுமாரி வன்மை 3 சுழி இன்னு 2 சுழி இன்னு வந்துச்சுன்னா கொடுமை, 3 சுழி இன்னு வந்திருக்கு கொடை. உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் தான் உழுபடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோணி அப்படின்னா சாக்கு, அது கோணி சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள். ஓகேவா, நடப்பாதையில் வண்டி போதா அப்படின்னு கூட ஒரு ஆச்சரியக்குறியை போட்டு படிச்சுக்குவோம். ஏன் நடைன்னு இருக்குது ஆனால் வண்டின்னு இருக்கே, நடை. ஓகேவா, நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள் அப்படின்றத குறிக்குது. பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன. ஞாலம்னா தெரியும், ஞாழம், வையகம், ஸோ இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் உலகத்தை குறிக்கக்கூடியது. உவந்து செய்வோம் அப்படின்னா மனம் உவந்து அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல, சில வார்த்தைகள்லாம் தமிழில் இருக்குல்ல, மனம் உவந்து செய்யணும் அப்படின்னு. அப்போ விரும்பி செய்கிறது. தமிழ் மகள் அப்படின்றது ஔவையாரை குறிக்கக்கூடியது இந்த பாட்டில். மேலவர் அப்படின்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர், பிறருக்கு உதவும் நேர்மை இல்லாதவங்க மற்றோர். அவங்கள மனுஷனே சொல்ல, அதாவது மேலோர் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா மேலோர்னால் ரொம்ப மேலே அப்படின்னு சொல்கிறாங்க, கீழோர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையே இல்லாதவனை மற்றோர் பிறர்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று, நெறியில் நின்று, அதானே நெறி நின்று, நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அப்படின்றது இந்த இடத்துல பொருளாக இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாரத தேசம் இவருடைய பாடல் தான். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாழம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலைகள் வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாட்டை முடிக்கிறாங்க. இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸான பாட்டுங்கிறதுனால நம்ம பாரதியாரை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பறவைகள் பலவிதம். ஸோ இதிலலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் தங்கி இருக்கும் இடம். ஸோ அது பறவைகள் புகலிடம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம், ஏன்னா இதுவும் நமக்கு சிலபஸில் இல்லை. அதனால் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற்றூர் தான் கூந்தன்குளம். ஓகேவா, கூந்தன்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வெடியே வெடிக்க மாட்டாங்களாம், பட்டாசே வெடிக்க மாட்டாங்களாம், ஏன்னா பறவைகள் இருக்குங்கிறதுனால வெடியே வெடிக்கிறதில்ல. ஓகேவா, அடுத்தது பூனாரையை பற்றி கொடுத்துருக்காங்க. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் ஆளும். ஓகேவா, பூனாரை அப்படிங்கிறது நிலத்திலும் ஆளும், அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் ஆளும், கடும் வெப்பத்தை கூட எதிர்கொள்ளும் தன்மையுடையது இந்த பூனாரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, பூனாரை. ஓகேவா, ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஓகே சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள். சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள்னு பார்க்கும்போது சில குழந்தையெல்லாம் கொஞ்சுவாங்கள்ல, தங்க புள்ள நல்லா செம பதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஷார்ட்கட்டே தான் செம பதுசு. ஓகேவா, சேஃபார் செங்காகம், மேனா மஞ்சள் சிட்டு, பேனா பனங்காடை, தூ அப்படின்னா தூக்கணாங்குருவி, சு அப்படின்னா சுடலை குயில் அப்படின்றத
ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வேறு என்ன அப்படின்னா நீர்நிலைகளில் வாழும் சில பறவைகள், நீர்நிலைகளில் எந்தெந்த மாதிரியான பறவைகள் வாழுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொக்கு தெரியும், அது நீர்நிலையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கும், வயல்லலாம் நிற்கும் பார்க்கலாம். தாழைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், பேர்லேயே ஆறுங்கிறது நீர் நிறைந்தது தானே, நீர்நிலைகள் தானே, பேர்லேயே ஆறு இருக்குது, அப்போ ஆற்று உள்ளான். முக்குளிப்பான், ஆற்றுல குளிப்பாங்கள்ல, ஸோ அதை இதே ஞாபகம் வச்சுக்கலாம், முக்குளிப்பான். நாரை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அரிவாள் மூக்கன், ஓகேவா, அரிவாள் மூக்கன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நீர்நிலைகளில் வாழக்கூடிய சில பறவை இனத்தில் அதுவும் வருது, அரிவாள் மூக்கன், ஓகேவா. அடுத்தது என்னென்னா கரண்டி வாயன், ஓகேவா, அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், இந்த வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், அரிவா மூக்கு, அருவா, கரண்டி, ஊசி, ஓகேவா. இந்த மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் வந்து நமக்கு நீர்நிலைகளும் வாழும் சில பறவைகளாக இருக்குது அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் மலைகளில் வாழும் சில பறவைகள் இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்னக்குருவான், கொண்டை உழவாரன், ராசாளி பருந்து, பூமன் ஆந்தை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 2 மட்டும் தெரிஞ்சுப்போம், நீர்நிலைகள் ப்ளஸ் சமவெளி மரங்கள். இதை தவிர்த்து வேறு எது வந்தாலும் நமக்கு எது வந்துடும் அப்படின்னா அது மலைப்பகுதியில் வாழக்கூடியதாக நம்ம ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி சில இடங்களில் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் பறவைகள் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ இப்போ வேறு பகுதி எங்கே வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அந்த பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி போகிறத வலசை போதல் அப்படின்றத சொல்லுவாங்க. அதேமாதிரி வேறு என்னென்ன பாயிண்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம். பறவைகளை ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. பறவைகள் அப்படின்றத ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. தேனை குடித்து வாழும் பறவைகள், பழத்தை உண்டு வாழும் பறவைகள், பூச்சியை தின்று வாழும் பறவைகள், வேட்டையாடி உண்ணும் பறவைகள், இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுமாரி தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் வேடந்தாங்கல் தெரியும், கறிக்கிளி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ஓகேவா. நல்லா கறி வாங்க போனீங்கன்னா நல்ல கறியாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க, நல்லா காஞ்சி போன கறியை வச்சு ஏமாற்றிடுவாங்க, ஓகேவா. காஞ்சி போன கறியை வாங்காதீங்க, அதான் கறிக்கிளி, சாரி கறிக்கிளி தான், ஓகேவா, கறிக்கிளி அப்படின்றது தான் சொல்லுவாங்க, ஓகே. அதுக்கப்புறம் கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேலே செல்வனூர், கீழே செல்வனூர் அப்படின்லாம் கேட்பாங்க. எல்லாமே கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேலே செல்வனூர், கீழே செல்வனூர், அதெல்லாம் மற்றது ஜாகிரஃபியில் வரக்கூடியது, எல்லாமே ராம்நாட்டில் வரும். அதுமாதிரி பழவேற்காடுனா நமக்கு பார்டராக இருக்கிற ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் வரக்கூடியது, அது வந்து திருவள்ளூர் மாவட்டம். உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம். கலைஞர் அவருடைய சின்னம் என்ன, டிஎம்கேவோட சின்னம் வந்து சூரியன் வந்து உதயமாகிற மாதிரி இருக்கும்ல, ஓகேவா. அப்போ கலைஞர் தானே அதுக்குன்னுடைய தலைவராக இருந்தவர் டிஎம்கே. அப்போ டிஎம்கேனுடைய கலைஞர் உதயமான ஊர் வந்து திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வடுவூர் அப்படிங்கிறது இல்லை தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் திருவாரூரில் தான் வரும். மாவடு வந்து திருடிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அதுவும் திருவாரூரில் வர்றதுனால வடுவை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இதான தஞ்சாவூர்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரவெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இது அரியலூர் மாவட்டம், ஆனால் பழைய புக்கில் பெரம்பலூர்னு சொல்லி இருக்குது. காரவெட்டின்றது அரியலூர் மாவட்டம். அதுக்கப்புறம் வேட்டங்குடி அப்படின்னா சிவகங்கை, ஓகேவா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது வேட்டங்குடி, ஓகேவா. சிவனுடைய வேட்டையை வந்து தொடங்கிடுச்சு, ஓகேவா. இந்த சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி சிவனுடைய வேட்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளோடு, ஈரோடு, கூந்தன்குளம் அப்படின்னா திருநெல்வேலியில் வருது, இந்த பாடமே அதை பற்றி தான் இருக்கும். கோடியக்கரை அப்படின்னா நாகப்பட்டினம், ஓகேவா, நாகப்பட்டினம் அப்படின்றது கோடியக்கரை, ஓகேவா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி, ஓகேவா. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இந்த பாடத்தில் வருது அப்படின்னா இதில் அவ்வளோதான். பாம்புன்னு பார்க்கும்போது பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாம்பெலாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 போட்டால் சரியாகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. பாம்பெலாம் கடிச்சிச்சுன்னா 10 போட்டால் சரியாகாது, ஹாஸ்பிட்டலில் தான் போகணும், ஓகேவா. அதனால் 10ங்கிறது 10 கோடிக்கு சொல்ல வரேன். அதுமாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜநாகம் தான் உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான பாம்புன்னு சொல்கிறாங்க. ராஜநாகம் 15 அடி நீளம் இருக்குமா, கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு எது அப்படின்னா அந்த ராஜநாகம் தான் சொல்கிறாங்க, கூடு கட்டி வாழுமா. அதுமாரி ராஜநாகம் வந்து மற்ற பாம்புகளையும் கூட உணவாக்கி கொள்ளும் அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் மொத்த உலகத்துலேயும் 2750 27 வகையான பாம்பு இருக்குதான். இந்தியாவில் மட்டும் பார்த்தோம்னா 244 பாம்பு வகை இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி இவ்வளோ வகையான பாம்புகள் இருந்தாலும் 52 வகையான பாம்புக்கு மட்டும்தான் இந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. 52 வகையான பாம்புக்கு மட்டும்தான் விஷத்தன்மை இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
நம்ம இந்த மொத்தம் 2750 பாம்பு வந்தாலும் சரி தான், எந்த பாம்பை பார்த்தாலும் நம்மளாம் அலறி ஓட வேண்டியது தான். ஓகேவா? அதுக்கு விஷம் இருக்குது, விஷம் இல்லை, அது யார் இது? பாம்பு. ஓகேவா? ஓகே, அடுத்தது வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாம்புகள் வந்து தெரியும், அது வந்து கடிச்செல்லாம் உணவை சாப்பிடாது, அப்படியே முழுங்கிடும் அப்படின்னு. அடுத்து வேறு என்ன, ஒரு பாம்பை கொன்றால் அதன் இணை பாம்பு பழி வாங்கும் என சொல்வது உண்டு. இது உண்மை கிடையாது. கொல்லப்பட்ட பாம்பின் உடம்பிலிருந்து வெளியேறும் ஒரு வகையான வாசனை பொருள் தான் மற்ற பாம்புகளையும் வந்து அந்த இடத்த நோக்கி வர வைக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பாம்பு அப்படின்னு பார்க்கும்போது தான் பிடிக்கும் இரையை கொல்லவும் செரிப்பதற்காகவும் தான் தன்னுடைய பற்களில் நஞ்சு வச்சுருக்கு. நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளும் 4 போடு போடுது, நம்ம மண்டையை போட்டுறோம். ஓகேவா? ஆனால் என்ன அது ரீசன் என்ன, கரெக்டாக அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகணும், அதுக்கு செரிமானம் ஆகணும். ஸோ அதுக்காக தான் விஷத்தை வந்து பல்லில் வச்சுருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பாம்புங்கிறது அதுக்கு சத்தம்லாம் கேட்காது. ஓகேவா? காதுலாம் கிடையாது. ஆனால் அந்த வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ணும். தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து அதன் மூலம் வந்து பாம்பு முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் முன்னாடியே வந்து என்ன பண்ணுது, யார் எப்போ போனாலும் கரெக்டாக பார்த்துடுது. பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டும். சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ளவே அவ்வாறு செய்கிறது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, ரொம்ப முக்கியமானது. நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கு மருந்து செய்ய பயன்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதனை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 சட்டமே வந்து போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1972 ஒரு முக்கியமான சட்டம் அது. அதுமாதிரி பாம்பு கடித்தா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல பாம்பு கடிச்சதோ ஸோ அந்த இடத்த வந்து அசையாமல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இலக்கணம் அப்படிலாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நமக்கு அப்படியே ஸ்கிப் பண்ண வேண்டியதான். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த யாரை பற்றி இந்த இதில் கொடுத்துருப்பாங்கன்னா, மறவர் குலம். ஸோ அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. நமக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம். கூரம் நடராசர் செப்பு திருமேனி. கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழர் உலோகக்கலைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பழந்தமிழர் உலோகக்கலைக்கு மிக பெரும், அதாவது மாபெரும் எடுத்துக்காட்டாய் விளங்குவது எதுன்னு கேட்டுருவாங்க. கூரம் நடராசர் செப்பு திருமேனி அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம்தான். தமிழ் வந்து பழைய புக்கு, தமிழ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புது புக்கு வந்து அப்படி கிடையாது. புது புக்கை கம்பேர் பண்ணும்போது பழைய புக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நூல் குறிப்பு என்னன்றதை பார்த்துடலாம். நான்மணிக்கடிகை அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இதுமாரி கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படிங்கிறது பொருள். கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்றது தான் பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்தை வந்து சொல்லுதான். எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். 4 மணிகள் கொண்டது, 4 அறக்கருத்து அப்படின்றதெல்லாம் மறந்துட வேண்டாம். அதுமாரி இந்த நான்மணிக்கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊரோட பேர். ஓகேவா? விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் அப்படின்றது புலவரோட இயற்பெயர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்களாம். அதுமாதிரி சொல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, மடவார் அப்படின்னா பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேவா? மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா தெரியும், இந்த தகைசால் விருதெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, பண்பில் சிறந்த. ஓகேவா? தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, மனத்துக்கு இனிய அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மனதுக்குன்னு சொல்லக்கூடாது, மனத்துக்குன்னு சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை. மனத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி மனதில் அப்படின்னு சொல்லக்கூடாது, மனத்தில் அப்படின்னு சொல்லணும். அதுமாதிரி காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும், புகழை தரும் அப்படின்றது பொருள். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொருள் அப்படின்னா, குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்திற்கு இனிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. ஓகேவா? ஒரு குடும்பத்துக்கு விளக்கு வந்து பெண்ணா, அந்த பெண்ணுக்கு வந்து எது பெருமை அப்படின்னா அவங்களுடைய பசங்க. அதேமாரி அந்த பசங்களுக்கு எது பெருமை அப்படின்னா அந்த பசங்க படிக்கக்கூடிய கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நான்மணிக்கடிகை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பாட்டு, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பி நாகனாருடைய ஒரு முக்கியமான பாடல் நான்மணி கடிகை.
ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான்மணி கடிகைன்னு வருது, கடின்னு ஒரு வார்த்தை வருது, விளம்பி நாகனார் அப்படின்னு வருது. நாக அங்கே கடி இருக்குது. என்ன கடிச்சிருச்சு? நாகம், பாம்பு கடிச்சிருச்சு. நாகம் கடிச்சிருச்சு. எங்கே கடிச்சிருச்சு? மனையில் கடிச்சிருச்சு. ஓகேவா? மனைனா வீட்டு மனை இருக்குல்ல, ஒரு வீட்டு மனை வாங்கியிருக்கோம். வீட்டு மனையை பார்க்குறதுக்கு ஃப்ளாட்லாம் எப்படி இருக்குன்னு வீட்டு மனையை பார்க்குறதுக்கு போனோம். அங்கே வந்து நாகம் வந்து கடிச்சிருச்சு. ஓகேவா? இவ்வளோ தான். அங்கே நாகம் கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டாக அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்தது என்னென்னா, ஆறாரோ ஆறீராரோலாம் நமக்கு வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் மட்டும் என்னென்னா, எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டு. ஓகேவா? இந்த ஆறாரோ ஆறீராரோலாம் வந்து பார்த்தோம்னா எழுத்து வடிவத்தில் இருக்காது, ஏதோ ஒரு ஃப்ளோவில் பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெறும் வாய் வழியாகவே இருக்கும் பாடல்லாம். அது எல்லாமே நாட்டுப்புற பாட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்ற இன்னொரு பெயரை வச்சும் நம்ம சொல்லலாம். வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வந்து புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது. ஓகேவா? அது வந்து வாயாலே அப்படியே பாடியிருப்பாங்க, ஏதோ ஒரு ஃப்ளோவில் பாடியிருப்பாங்க, நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கும். அதெல்லாம் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த பாட்டை வந்து முன்னாடி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கிராமிய பாடல்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே ஏன் வேகலை அப்படின்ற பாட்டெலாம் நல்லாயிருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அதெல்லாம் நம்ம டைம் பாஸ் ஆகலைன்னா வேணால் எடுத்து படிங்க, எக்ஸாமுக்கெலாம் கேட்க மாட்டாங்க. பிறந்த குழந்தைக்கு பாடுவது என்ன பாடல்னா தாலாட்டு பாட்டு, நமக்கு தெரியும். ஓகேவா? தாலாட்டு பாட்டு பாடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். வளர்ந்துருச்சுல பிள்ளை, அப்போ விளையாடும்ல, விளையாட்டு பாட்டு. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தொழில் தானே, ஸோ அந்த டைமில் பாடுறது தொழில் பாடல். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல். ஜாலியாக இருக்கிறது. ஓகேவா? சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி. அதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா அப்படியே கேட்டுருவாங்க. திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது டேஸ் பாடல். ஆப்ஷன் விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு, வழிபாட்டு பாட்டு, அதுமாரி வந்து சடங்கு பாட்டு அப்படின்லாம் சொல்லிவிட்டு நமக்கு ஆப்ஷன்லாம் வச்சுருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, இங்கே ஏதோ இருக்குது. அதுமாரி விடுதலை போராட்ட காலத்தில் உருவான ஒரு பாட்டு. ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. நல்லா இருக்குல்ல? ஸோ ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்காய். யார்? இந்தியர்களை சொல்கிறாங்க. நம்ம தோட்டத்தில் நம்ம வெள்ளரிக்காய் போடுறோம், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். காசுக்கு 2 வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு காகிதங்கிற ஒரு பணமுறை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு முறையை வந்து கொண்டுட்டு வந்தாங்கல்ல, ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க வெள்ளைக்காரன். ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரங்கிறது நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் உருவான ஒரு நாட்டுப்பாடல் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, வீரச்சிறுவன். கல்கத்தாவில் ஒரு நகரத்தில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த டைமில் குதிரை வண்டி ஒன்று வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. ஓகேவா? அந்த குதிரை வண்டியில் ஒரு குழந்தை ஒன்று மாட்டிக்கிச்சு. அந்த வண்டியில் இருந்த அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்துனோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, வீரமாக போயிட்டு அந்த குதிரையை அடக்கி அந்த குழந்தையெல்லாம் வந்து காப்பாற்றுறார். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட்டு கதை. நமக்கு என்னன்றதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? கதையெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டாம். ஏன்னா அந்த அம்மாவும் குழந்தையும் வந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் பயந்து ஓரமாக போயிடுவாங்க. ஒரு சின்ன பையன் தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குதிரையை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஸோ அவங்க 2 பேரை வந்து காப்பாற்றுறாரு. சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து கிளைமேக்ஸில் வந்து கை தட்டி எல்லாம் பாராட்டுறாங்க. நீங்களும் போங்கடா வெண்ணங்களான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த சின்ன பையன் இவங்களை கண்டுக்காமல் நீங்கள் வந்து கூட்டத்தில் கோவிந்தா போடுறவங்களுக்கெல்லாம் நான் மதிக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு. வந்தார், ஹெல்ப் பண்ணார், போயிட்டே இருக்கார். யார் அவர் அப்படின்னா, அவர் தான் வந்து நரேந்திர தத். நரேந்திர தத்துனா யார்? சுவாமி விவேகானந்தர். ஓகேவா? சுவாமி விவேகானந்தர், நரேந்திர தத் அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுமாரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகி மணாளன், ஜானகி மணாளன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலை வந்து ரொம்ப முக்கியம். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். ஓகேவா? அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜானகி மணாளன் அப்படின்றதையும் நம்ம கரெக்டாக சொல்லணும். அதேமாரி கோழியை கேட்டால் ஆனங்காய்ச்சுவாங்க அப்படின்ற ஒரு பழமொழியை சொல்கிறாங்க. கோழியை கேட்டால் ஆனங்காய்ச்சுவாங்க. ஓகேவா? அதாவது கோழி தரீங்களான்னு கேட்டதுமே இல்லை எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கணும்லாம் சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, குழம்பு வைக்கிறோமோ வைக்கலையோ ஏதோ ஒன்றத்தை கதை விட்டுறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. கோழியை கேட்டால் ஆனங்காய்ச்சுவாங்கங்கிற மாதிரி என்னது இஷ்டத்துக்கு வாயில் வந்து அள்ளி விட்டுறது, எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் சேர்த்து பேசுகிறது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆணம் அப்படின்றது நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நிறைய டைம் வந்திருக்கு.
ஆணம் அப்படின்னா குழம்பு, ஆணம் அப்படின்னா குழம்பு. அதே மாதிரி அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? அது தங்கத்தை அளந்தா என்ன, உப்பு அளந்தா என்ன, எல்லாத்தையும் அது ஒரு பொருள் தான். ஓகேவா? அது நமக்கு அதனுடைய மதிப்பு என்னன்றதெல்லாம் அந்த நாழி அப்படின்னா அந்த அளக்கும் படிக்கு வந்து தெரியாது. நாழி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி. அதேமாதிரி அகவிலை அப்படின்னா தானியத்தோட விலை. திறவுகோல் அப்படின்னா சாவின்னு நமக்கு தெரியும், அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகேவா? அதேமாரி கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். கூடாரம் இடுவது அப்படின்னா தங்குவது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கூடாரம் இடுவதுன்னா தங்குவது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சொற்கள் வந்து 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். அதில் முதன்மையானது எதுனா இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தான். முதன்மையானது பெயர்ச்சொல், வினைச்சொல். இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய விஷயந்தான் இந்த இடைச்சொல், உரிச்சொல்லாம். ஓகேவா? பெயர் சொல்லு வினைச்சொல்லை மிகைப்படுத்தி கூறுவதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, நகரம் அப்படின்றத மாநகரம்னு சொல்லுறாங்கல்ல, ஸோ அது வந்து உரிச்சொல். சாதாரணமாக ஒரு சொல்ல, ஒரு பெயர் சொல்ல மாநகரம்னு அப்படி எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டு அப்படி பெருசாக காமிக்குதுல, ஸோ அப்போ பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது தான் அடுத்த 2 இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா? ஸோ அதனால் முக்கியமானது என்ன அப்படின்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடுவோம். அடுத்தது என்ன, எங்கே இருக்குது. ஓகே, உனக்கு தெரிந்த நாட்டுப்புற பாடல்லாம் அதெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்றது மூத்தோர் மொழின்னு சொல்லியிருக்காங்க. நரேந்திர தத் அந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க. நரேந்திர தத்தை அவ்வழியே சென்ற ஒருவர் என்ன சொல்கிறாரு, அவர்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவர் இருக்கார் இல்லையா விவேகானந்தர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தில் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த மரத்தில் பேய் இருக்குப்பா, இறங்கி ஓடிடுங்க அப்படின்றாரு. மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, விவேகானந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இவர் மட்டும் இறங்காமல் என்ன பண்ணுறாரு, மரத்து மேலேயே உட்காந்துருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாரு, எப்பா அவன் தான் ஏதோ கதையை விட்டுட்டு போயிட்டுருக்கான், நம்ம இவ்வளோ நேரம் இங்கே விளாண்டுக்கிட்டு தானே இருக்கோம், ஏதாவது பேயை பார்த்தோமா, எதுக்கு எல்லாம் சும்மா அந்த ஆள் சொல்லிட்டு அவன் பாட்டில் ஏதோ டைம் பாஸ் ஆகலான்னு அவன் பாட்டில் சொல்லிட்டு போயிட்டுருக்கான், எதுக்குப்பா நீங்கள்லாம் அதை வந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றாரு. பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. ஓகேவா? ரொம்ப முக்கியமான கதை கிடையாது, இருந்தாலும் பேய் இருக்குங்கிற ஒரு கதையை வச்சு கேட்டாங்கன்னா விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். நரேந்திர தத் அப்படின்றது அவருடைய பெயர். ஓகேவா? வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புக் பேக்கில் உள்ள ஆன்சர்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும். அதேமாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்தியா பெரிய நாடு, காந்தி பிறந்த நாடு, இந்தியா ஒரு துணை கண்டம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நீங்கள் அதில் எவ்வளோ தேடி படித்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதுமாரி பன்மை சமூகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தான் குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஒரு சாதியை சார்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஏனைய ஜாதி, அதாவது ஏனைய குழுக்களையும் மதித்தும் இசைந்தும் வாழ்வது தான் பன்மை சமூகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அதாவது எந்த ஒரு சாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வேறு ஒரு சாதியை மதித்து வாழ்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கூட சேர்ந்தும் வாழ்கிறாங்கல்ல, அதுதான் பன்மை சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய குழுக்களையும் மதித்தும் இசைந்தும் வாழ்வது தான் பன்மை சமூகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுமாரி பாரதியாருடைய முக்கியமான ஒரு பாடல், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய ஒரு முக்கியமான பாடல். கனவு காண்பதில் பாரதியாருக்கு நிகர் யார் தான்? பாரதியார் தான். ஓகேவா? அதுமாரி இந்த யூனிட், அதாவது இந்த 6வது முதல் பருவம் அப்படின்றது அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன ஹைலைட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர்த்து வேறு எந்த டேட்டாஸும் நமக்கு கேட்க போகிறது கிடையாது. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, இப்படி ஃப்ளோவில் படிச்சுக்க வேண்டியதான். நம்ம தமிழை வந்து ஐயா வாருங்கள் எனக்கு ஒரு பயணச்சீட்டு தாருங்கள் அப்படின்னா படிக்கணுன்றது அவசியமே கிடையாது. நமக்கு எப்படி கேட்போம், நம்ம நார்மலாக எப்படி பேசுவோம், சார் ஒரு டிக்கெட்டு கொடுங்க சார், அப்படியே படிச்சுட்டு போயிடும். தமிழாக இருந்தாலும் சரி தான், தமிழை வந்து தமிழ் மாதிரி தான் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நமக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி படிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகேவா? அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். நமக்கு தேவை மார்க் தான். ஓகேவா? நீங்கள் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் மாதிரி வந்து படிக்க கற்றுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா படிங்க ஃப்ளோ, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்லாங்கில் படிக்க வருதோ அந்த ஸ்லாங்லேயே படிச்சிடலாம். ஏன்னா தமிழ் வந்து
நமக்கு எல்லா விதத்துலேயும் தமிழை வந்து நம்ம பயன்படுத்தலாம். தமிழ் வந்து ரப்பர் மாதிரி எந்த கோணத்தில் வேணாலும் அதை வளைக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் அடுத்த டேர்மில் சந்திக்கலாம். தேங்க்யூ.